ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் கூட நாம் தியானிக்கின்ற வேத பகுதி சங்கீதம் 134 2வது வசனம். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக ஏறெடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எப்பொழுதும் ஏறெடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து நல்ல ஒரு ஜெப வாழ்க்கையை நம்ம ஆரம்பிப்போமானால் நம்முடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக அமைய முடியும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஜெபம் வாழ்க்கை மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு கூரை இல்லாத வீட்டிற்கு சமானம். ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். இப்படிப்பட்டதான ஒரு ஜெப வாழ்க்கை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவசியமானதாக இருக்கிறது. இந்த போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையில நீங்க உலகத்துல நீங்க ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்னா, உங்கள் ஜீவியம் வெற்றி உள்ளதாக இருக்கணும்னா, உங்களுக்கு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும்னா, நீங்க கண்டிப்பாக ஒரு பெற்றோர்களாக நீங்க ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபத்துக்கு நேரத்தை ஒதுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பிட்ட நேரத்திலே தவறாமல் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை வாழும் பொழுது நீங்க வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இந்த பாதுகாப்பற்ற சூழ்நிலையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஐயோ எனக்கு இப்படி ஒரு பாதுகாப்பு இல்லையே, எனக்கு இந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லையே என்று நீங்க புலம்பி தவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய ஜெபம், பெற்றோருடைய ஜெபம் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக அமையும். நம்ம வேதத்துல பார்க்கிறோம், யாக்கோபு 5:17 பார்க்கும் பொழுது, எலியா இந்த உலகத்துல ஒரு வாழ்ந்த மனுஷனா இருந்தாலும், அவன் ஒரு பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். ஒரு கருத்தான ஜெபம் அவசியம். அதே போல 1 தெசலோனிக்கேயர் 5:17 வாசிக்கும் பொழுது, நீங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ண முடியுமா என்று நீங்க யோசிக்கலாம். இடைவிடாமல் ஜெபம் பண்ண முடியும். உலகத்துல நம்ம எந்த வேலை பார்த்து கொண்டு இருந்தாலும் கூட, வீட்டு வேலையோ அல்லது அலுவலக வேலையோ, எந்த உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் கூட, நம்முடைய இருதயமானது கர்த்தரோடு எப்பொழுதும் தொடர்புடையதாக இருக்குமானால், நம்முடைய சிந்தை கர்த்தரோடு தொடர்புடையதாக இருக்குமானால், நம்மளும் இந்த உலகத்துல ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். நீங்க பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும் பொழுது 9, 10, 11, 12 வசனங்களை பார்க்கும் பொழுது, அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து செங்கடலை கடந்து அங்க சீன் வனாந்தரத்துக்கு வரும் பொழுது, அங்கே ஒரு பெரிய எதிராளியான கூட்டம் அவர்களை சந்திக்குது. அமலேக்கியர்கள் இஸ்ரவேலரை முன்னோக்கி செல்ல விடாம அவங்க தடுக்கிறாங்க. அந்த நேரத்துல யோசுவா அவர்களோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு போகிறான். மோசேயும் ஆரோனும் ஊரும் ஒரு மலையின் உச்சியிலே இருந்து அந்த யுத்தத்திற்காக ஜெபிக்க போறாங்க. மோசே மலையில இருந்து கோலை கையிலே பிடித்து கொண்டு கையை உயரே தூக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் ஜெபம் பண்ண யோசுவா அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். மோசே மலையில் மேல் ஏறி தன் கோலை கையில் பிடித்து கொண்டு வானத்துக்கு நேராக கைகளை ஏறெடுத்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். கீழே யோசுவா அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். யார் இந்த அமலேக்கியர்? இந்த அமலேக்கியர் என்றால் அவங்க மாம்சீகமானவங்க, உலகத்தார் மாம்சீகமானவங்க. அவங்களுக்கு எதிராக யோசுவா யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். மோசேயுடைய கரங்கள் உயர்ந்து இருக்க பரலோகத்துக்கு நேராக அவருடைய கைகள் உயர்ந்து இருக்க இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி பெறுகிறார்கள். மோசேயின் கரம் கொஞ்சம் சோர்ந்து அவர் கரம் தாழ்ந்த பொழுது அமலேக்கியர்கள் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய கரம் எப்பொழுதும் நம்ம பரலோகத்துக்கு நேராக ஏறெடுத்து கொண்டிருப்போம். ஆனால் நம்ம எப்பொழுதும் நம்ம ஜெபம் ஆண்டவரோடு இருக்குமானால், நம்ம ஜெப ஜீவியம் ஆண்டவரோடு தொடர்புடையதாக இருக்குமானால் நம்ம வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். என்றைக்கு ஜெபம் குறையுமோ அன்னைக்கு நமக்கு என்ன வரும்? வீட்டில் போராட்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகள் வரக்கூடும். ஏனென்றால் சத்ருவை மேற்கொள்வன், சத்ரு ஒரு வஞ்சிக்கிறவன். அவன் வஞ்சிக்கிறவன் எப்பொழுது நம்மளை விளத்தள்ள வேண்டும் என்று அவன் காத்து கொண்டிருக்கிறான். ஆகையினால நம்ம இடைவிடாமல் நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நமக்கு எந்த ஒரு போராட்ட சூழலிலிருந்து நம்ம வெளியே வர முடியும். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மோசே கரங்கள் தாழ்ந்த பொழுது அங்கே ஊரும் ஆரோனும் ஒரு கல்லை எடுத்து கொண்டு வந்து அவனுக்கு கீழாக அவனை அமர வைத்து அவனுடைய 2 கைகளையும் அவங்க தாங்கி பிடித்து கொள்கிறார்கள்.
அப்பொழுது மோசே இந்த கரம் உயர கைகளை உயர்த்தி அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவா அமலேக்கரை மேற்கொள்றான். போராடி அவர்களை வெற்றி கொள்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களும் வெற்றி பெறுகிறார்கள். இங்கே இன்னொரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம். இந்த ஊரும் ஆரோனும் அவனுடைய கரம் தாழ்ந்த பொழுது ஊரும் ஆரோனும் அவனை தாங்கி பிடிக்கிறாங்க. உடனே அவனுடைய கரங்கள் மறுபடியுமாக அந்த ஜெப வாழ்க்கையில அவன் மறுபடியும் அவனுடைய ஜெப தொடர்பு அவனுக்கு ஏற்படுகிறது. இதுல நம்ம என்ன தெரிகிறோம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவனுக்கு சப்போர்ட் பிரேயருக்கு அவனுக்கு சப்போர்ட்டாக இந்த ஊரும் ஆரோனும் வருகிறாங்க. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு ஒரு ப்ரேயர் ஃபெல்லோஷிப் இருக்க வேண்டும். நமக்கு ஒரு ப்ரேயர் நம்மளோடு சேர்ந்து இணைந்து ஆவியிலே ஒருமனப்பாடோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஜெப நண்பர்களை வைத்து கொள்ள வேண்டும். நாம் தனிமையாக இருந்து ஜெபிக்கலாம். அதோடு கூட நமக்கு ஜெப நண்பர்கள் இருப்பது அவசியம். நம்ம ஒருவேளை இந்த ஜெப ஜீவியத்தில் நம்ம குறைஞ்சிட்டோம்னா, நம்ம சோர்ந்து போயிட்டோம்னா, நம்மளை மறுபடியுமாக நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்கம் கொடுத்து நம்மளோடு இணைந்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெப வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு வெற்றியை காண முடியும், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை காண முடியும். கண்டிப்பாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஜெப நண்பர்கள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஒருவர் சோர்ந்து போகும் பொழுது மற்றொருவர் ஜெபத்தினால தாங்கி நம்ம ஜெபத்தை அவர்கள் மறுபடியுமாக ஊக்குவிக்க அது ஏதுகரமாக இருக்கணும். உதாரணத்துக்கு பார்க்கணும்னா, ஒரு விறகு கட்டை அடுப்பில் எரியுதுன்னா கொஞ்சம் ஒரு கட்டை மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கும். அது ஒரே அது தூத்து போகிற நிலைமையில இருக்கும் பொழுது இன்னொரு 2 விறகு கட்டை சேர்ந்து வைத்தோமானால் அதோடு சேர்ந்து எரியும் பொழுது அந்த தீ நல்லா பற்றி எரியும். அப்போ அங்கே அனல் உள்ள ஒரு ஜீவியம் காணப்படும். ஆகையினால ஒரு நல்ல ஒரு அனல் உள்ள ஜீவியம் வேணும்னா நமக்கு கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு ஜெப நண்பர்கள் இருக்க வேண்டும். அப்போ நம்மளுடைய ஜெப வாழ்க்கை இன்னும் பலப்பட்டதா இருக்கும், இன்னும் நமக்கு ஊக்கமானதா இருக்கும். உள்ள ஆவியில நம்ம அனல் உள்ளவளா இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை வாழ நம்ம ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோம். ஆண்டவருடைய சித்தத்தை அறிய, ஆண்டவரோடு தொடர்பு கொள்ள, ஆண்டவரோடு பேச, ஆண்டவரோடு நடக்கணும்னா நமக்கு கண்டிப்பாக இந்த ஜெபம் அவசியமா இருக்கிறது. ஆகையினால அருமையான தேவ பிள்ளைகள், இந்த நாளிலும் கூட இந்த ஜெபத்தை நீங்க ஒரு நாள் விட்டு விடாதீங்க. உலகத்துல வரக்கூடிய பல வேலைகளை குறித்தோ, பல காரியங்களை குறித்தோ, பல சூழ்நிலை குறித்தோ எண்ணி அதை அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டு ஜெபத்தை நீங்க தள்ளிவிடாதபடிக்கு சோர்ந்து போகாமல், இடைவிடாமல் கருத்தாய் எலியாவை போல கருத்தாய் ஜெபம் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த உலகத்துல நம்ம ஒவ்வொருவரும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை செய்வாராக. ஜெபிப்போம். உங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் இந்த ஜெபத்தின் மூலமாக எங்களுக்கு இந்த வசனத்தின் மூலமாக நீங்க பேசுறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. தகப்பனே, நாங்கள் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னா அந்த உலகத்துல ஆண்டவரே சத்ருவையும் அவனுடைய தந்திரங்களை அறிந்து அப்பா அவனை மேற்கொண்டு வாழ வேண்டும் என்றால் ஒரு ஜெப வாழ்க்கை மிகவும் அவசியம் என்பதை இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே நீங்க உணர்த்துனீங்கப்பா. நாங்க மன்றாடி ஜெபிக்க, கருத்தாய் ஜெபிக்க, விண்ணப்பத்தோடு ஜெபிக்க, பாரப்பட்டு ஜெபிக்க, ஆண்டவரே கர்த்தரிடத்துல அமர்ந்திருந்து ஜெபிக்க, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபிக்க எங்களுக்கு அந்த ஜெப ஆவியை நீங்க மன்றாட்டின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்க இந்த உலகத்துல ஜெயம் பெற்றவர்களாய் வாழ ஆண்டவரே எங்களுக்கு அந்த கிருபையை நீங்க கொடுக்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உபவாசி ஜெபிக்கிற இந்த நாளிலே உபவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்படிப்பட்ட தேவ கிருபை அமர்ந்திருக்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஜெப ஆவியை கொடுங்க தகப்பனே. ஒரு நாளும் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகாமல் ஆண்டவரே தகப்பனே அதுபடியாக ஜெபித்து ஜெயம் பெற கர்த்தருக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீங்க அப்படி செய்யப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே. நீ பெரிய இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.